வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்கள் ஹரி. இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லொகேஷனை நீங்கள் மாடம்பாக்கமும் எடுத்துக்கலாம், இல்லை வேங்கியவாசனும் எடுத்துக்கலாம். ரெண்டு லொகேஷனும் கரெக்டாக பார்டரில் மெயின் ரோட்லேருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நல்ல ஒரு பிரைம் லொகேஷனில் ஒரு டெட் அண்ட் சீட்டில் தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. இப்போ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் ஃபேமிலியில் ஒருத்தராயிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேனல் இந்த லொகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தாலும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மெயின் ரோட் பார்க்குறீங்களா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேங்கியவாசல் டு மாடம்பாக்கா கனெக்ட் பண்ணுற மெயின் ரோடுங்க. எக்ஸாக்டாக இந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு 200 மீட்டர் ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போய் மற்ற வேறுகளை பார்த்துடலாம் வாங்க. நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் நிறைய பேர் ஹரி எனக்கு வேங்கியவாசலில் இல்லை மாடம்பாக்கரில் ஒரு நல்ல 2 BHK ப்ராஜெக்டாக இருந்தால் சொல்லுங்கள், என் பட்ஜெட்குள்ளே வர மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சுருக்கீங்க. அவங்களுக்காக ரெண்டு லொக்கேஷன்லையும் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எத்தனை வருஷம் ஓல்டு அப்படின்னு பார்க்கும்போது 8 9 இயர்ஸ்க்குள்ள இந்த ப்ராப்பர்ட்டியோட இயர் நம்மளுக்கு வருங்க. இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த B1 தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதுல இருந்து நான் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். இது ஃபுல்லாகவே நம்மளோட கார் பார்க்கிங் தான் வரும். கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 கார் நீங்கள் தாராளமாக உள்ள ஸ்டாப் பண்ணிக்கலாம். பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 4 பைக்கே நீங்கள் உள்ள ஸ்டாப் பண்ணிக்கலாம். அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங்கே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதுமாதிரி இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு 2 பிளாக் வருங்க. 2 பிளாக்குமே பார்த்தா ஃபுல்லாக செட் பேக் வீடு தான் நம்ம வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி CMD அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தான். நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக 85% இருக்கும். எல்லா மேஜர் பேங்க்லையும் நம்ம லோனும் வாங்கி கொடுத்துலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி 9 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டினால ஃபுல்லாக ரெட் பில் கன்ஸ்ட்ரக்ஷன், ரிவர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி விஷுவலாக பார்க்கவும் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளாக்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு 6 யூனிட் வருதுங்க. நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே உங்களுக்கு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் நிறைய பேர் ஹரி எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நார்த் இல்லை ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு நல்ல 2 BHK அபார்ட்மெண்ட்டாக இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சிருக்கீங்க. அவங்களுக்காக ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டி தான் இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்குட் ஃபினிஷ் நம்மளுக்கு மெயின் ரோடு வந்துருங்க. ரீசெண்டாக இப்போ தான் பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் அப்படின்னு பார்க்கும்போது 854 உங்களுக்கு பில்டப் வருங்க. யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் 50% நம்மளுக்கு வந்துருங்க. 441 441 உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிருங்க. அது மாதிரி செமி ஃபர்னிஷ் ப்ராப்பர்ட்டி தான். அது மாதிரி 100% உங்களுக்கு வாஷ் குவாலிட்டியும் பண்ணியிருக்காங்க. இது நம்ம லிவிங் ரூமோட ஃபுல் வியூங்க. நல்ல ஒரு பெரிய லிவிங் ரூமே அமைஞ்சிருக்கு பாருங்க. இந்த லிவிங் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 விண்டோ நம்ம வென்டிலேஷனுக்காக ஹுட்லேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டிவி ஷோகேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வுட் ஃபினிஷ்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த வுட்டோட குவாலிட்டியும் விஷுவலாக பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நீட்டாகவே இருக்குங்க. அதுமாதிரி 3 phase EB கனெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷ் பேஷன் ஏரியாவும் நம்மளுக்கு வந்துருங்க. இந்த வாஷ் பேஷன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாஷிங் மிஷின் ஏரியா செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி இந்த லொக்கேஷனில் கிரவுண்ட் வாட்டர்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. மேலே டேப் க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வாட்டர் வரலாங்க. இந்த லிவிங் ரூம்லேயே இருக்க ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் நம்மளுக்கு வந்துருங்க. டோர்ஸ் எல்லாமே PVC டோர் தான் கொடுத்துருக்காங்க. டைல்ஸை பாருங்க, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்கு. ரொம்ப ஓல்டு மாதிரிலாம் உங்களுக்கு தெரியலங்க. அது மாதிரி இந்தியன் டால் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைல்ஸோட குவாலிட்டியும் பாருங்க, நேற்று தான் ஃபிக்ஸ் பண்ண மாதிரியே இருக்கு. அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட், வாஷ் பேஷன் பாயிண்ட் நம்மளுக்கு எல்லாமே வந்துருங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு டைனிங் ஏரியா வருங்க. டைனிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பேர் நீங்கள் தாராளமாக உட்காந்து சாப்பிடலாம். இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ நம்மளுக்கு 3 விண்டோ ஹுட்லேயே கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் சன்லைட்டுக்காக. பூஜா ரூம் பார்த்தா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி ஒரு சின்னதாக ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தா உங்களுக்கு ஸ்லாப்ஸ், கபோர்ட்ஸ் எல்லாமே ஹுட்வர்ல கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தா ஒரு டீசென்டான பூஜா ரூமாவே நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. அது மாதிரி 100% உங்களுக்கு ஃபுல்லாகவே வாஷ் கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேங்கியவாசல் மாடம்பாக்கம் லொக்கேஷனில் உங்கள் பட்ஜெட்குள்ளே வர மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைட்டை வந்து விசிட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் அக்காக்களுக்கு கிச்சன் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த கிச்சன் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. அது மாதிரி ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குங்க. கிச்சன் மேலே எல்லாமே கிராண்ட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயே பார்த்தா 3 விண்டோ நம்ம வென்டிலேஷன் சன்லைட்டுக்காக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனா காய் கட் பண்ணுறீங்கன்னா அதுக்காக ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வுட்வர்ல கவர் பண்ணியிருக்காங்க. அந்த வுட்டோட குவாலிட்டியும் பாருங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களை என்கிட்ட டிமாண்ட் பண்ணுற விஷயம் ரெகுலராகவே நம்ம சேனலில் ப்ராப்பர்ட்டியாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. இங்கேயும் பார்த்தா ஒரு ரேக் மாதிரி வச்சிருக்காங்க. உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் இறக்கிக்கலாங்க. வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே தூக்கிட்டு உங்களுக்கான சின்ன யூசேஜ் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. இந்த கிச்சன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட டோர்ஸ்லாம் பாருங்க, நல்ல ஒரு குவாலிட்டியான டோரே போட்டிருக்காங்க. ரீசெண்டாக இப்போ தான் பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குற பட்ஜெட்டில் உங்களுக்கு மேஜர் ஒர்க்னு எதுவுமே கிடையாதுங்க. சின்ன ஒர்க் உங்களுக்கு ஏற்ற மாதிரி
வேணா நீங்க பண்ணிக்கலாங்க. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10x11 அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம்லயே பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக நம்மளுக்கு 3 விண்டோ ஹுட்லயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹுட் ஒர்க்லயே க்ளோஸ் பண்ணிருக்காங்க. எல்லா வுட்டுமே இந்த வீட்டில் இருக்கிறது ஒரே கலர் பண்ணிருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப ஹைலைட்டாவே இருக்குங்க. இந்த பெட்ரூம்லயே ஒரு ஏசி பாயிண்ட் நம்மளுக்கு வந்துருங்க. ஒரு யூபிஎஸ் பாயிண்ட் உங்களுக்கு கபோர்ட் மேலேயே வந்துரும், பவர் சேவிங்காக அதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துலாங்க. இந்த பெட்ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூம் ஒரு டோர்ஸும் பார்த்தீங்கன்னா பட்டாக்குட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணோடனே நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11x11 வந்துடும். இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விண்டோ, மொத்தம் 6 விண்டோவும் நம்மளுக்கு வந்துருங்க. வென்டிலேஷன் சன்லைட்டுக்காக கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி லேஃப்ட் ஃபுல்லாக ஹுட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் நம்மளுக்கு வந்துருங்க. இந்த பாத்ரூமோட டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குங்க. ரொம்ப ஓல்டு மாதிரிலாம் உங்களுக்கு தெரியல, விஷுவலாக பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கோங்க. அப் டு 6 ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு டைல் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், வாஷ் பேஷன் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு பேர்வேர் பிராண்டில் நம்மளுக்கு வந்துருங்க. இந்த வீட்டுக்கு ஓனரோட ஆஸ்கிங் பிரைஸ் 44 lakhs. அதுலேருந்து நம்மளுக்கு பெரிய நெகோசியேஷன் இருக்காதுங்க, ஓரளவுக்கு சின்ன நெகோசியேஷன் தான் இருக்கும். இது மாதிரி தரமான ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேனல் லொகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்ததுனால இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.